ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் கோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर् प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद् सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ तद् अन्तरप्रतिपत्तौ रंहति सम्परिक्ष्वक्तः प्रश्नः நிரூபணாப்யாம். ஓகே, அப்போ இந்த பஞ்சாக்னி வித்யா ஸ்ருதி வாக்கியம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்து 5வது அத்தியாயம். அதில் 3லேருந்து 10 மந்திரம் இது பற்றி சொல்கிறது. சொர்க்கம், மேகம் அல்லது பர்ஜன்யா. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வருது அப்படின்னா பிருத்திவி பூமிக்கு வருது, மழை வழியாக வருது. அதுக்கப்புறம் புருஷன்கிட்டக்க போகிறது, மனுஷன்கிட்ட ஆண்கள்கிட்ட போகிறது. அப்புறம் ஸ்திரீக்கிட்ட வந்து முழு சரீரமாக கர்ப்பப்பையில் அந்த சிசுவானது 1 மாதத்துக்கு இப்படி 2 மாதத்துக்கு இப்படி அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் 10 மாதம் ஆன பிறகு அந்த குழந்தைக்கு வந்து 9வது மாதம் நான் சொன்ன சஷ்டி வர்த்தத்தி, நீங்கள் சாந்தி அம்மா தியாகராஜனுக்கு வெட்டிங் டே அந்த சஷ்டியப்த பூர்த்தியில் சொன்னேன். அந்த குழந்தை கலகலகலன்னு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, அதனால தான் இதை கலகலகலன்னு நான் போட்டுருக்கேன். இப்படிதான் நீ கலகலன்னு இருக்கணும். ஒரு பாட்டு இருக்குது, கலகலகல அப்படின்னு ஒரு பாட்டு, அது வரமாட்டுறது. இல்லை, அது பத்மனி ராகினி பாட்டு இருக்குது, அது போட்டோம். அது திடீர்னு சடனாக ஞாபகம் வருது. அவள் இப்படி பாட்டு பாடுவா, அவள் இப்படி மோகின் அப்படின்னு பாட்டு இருக்கும். அது பியூட்டிஃபுல் சாங். அது அந்த பியூட்டிஃபுல் சாங் இருக்கட்டும். பஞ்சாக்னி வித்யா உபாசன பகுதி நமக்கு டிஃபிகல்ட்டான பகுதியில் வந்துட்டோம். ஓகே, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு. நம்மளுடைய பிறவி துன்பம் இருக்க, அது சம்சாரம். பிறவி, அப்புறம் டெத்து, திரும்பவும் பிறக்கிறது.
புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே ஈக சம்ஹாரே பகுதுஸ்ஸாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்த பஜ கோவிந்த கோவிந்தம் பஜ மூடமதே கோவிந்தம் பஜ மூடமதே. அப்படி சங்கராச்சாரியார் வந்து அழகாக பாடுறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ந ஜாயத்தே மிரியத்தேவா விபச்சித்து நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித்து. பிறப்பிறப்பற்ற அந்த ஆத்மாவா நான் மாறணும். அப்போ இந்த ஜீவாத்மா, பரமாத்மா, அனாத்மா அந்த ப்ரிஃபிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மிஞ்சி இருக்கிறது என்னது? ஆத்மா. பாகத்தியாக லக்ஷணா இதுக்கு பேர். மாம்பழத்தை அப்படியே கொட்டையோடு சேர்ந்து சாப்பிட்றதில்ல. அப்புறம் இங்கே முளைக்கும். புரியுதா? நல்லா சாப்பிட்டு சப்பி கிப்பி சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுடணும். இப்போ அந்த மாதிரி கொட்டையை எது நமக்கு கொட்டையாக இருக்கோ வாசனை அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அப்படின்னா நீ வந்து ஆத்மாவாக ஆகிடுவேன். இப்போ இவ்வளோ பேசுகிறோம்ல, சரீரம் பேசுகிறோம், அப்புறம் கவுனம் பிராணம் பேசுகிறோம், முக்கிய பிராணம் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ இது அதிஷ்டான தேவதை பேசுகிறோம். ஆத்மான்னு ஒன்று இருக்க உங்ககிட்ட, அது மாத்திரம் ஏன் தெரிய மாட்டுறது? இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நாரதர் மாதிரி 15 ஸ்டெப்பில் புரிஞ்சுக்கிறேன். ஓ பிராணன் இருக்குது, அதிஷ்டான தேவதையும் புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? ஆனால் ஆத்மான்றது மாதிரி சாட்சி மாத்திரம் புரிஞ்சுக்கிறதா. சாட்சி சின்மாத்திரோகம் சதாசிவகா கைவல்ய உபனிஷத்து. ஏன்னா நீ பிரமாணத்தை மாற்றி பார்க்குற, பிரத்யக்ஷத்தில் ட்ரை பண்ணுற. அது அந்த பிராமான்ய புத்தியில் பார்க்கணும். சாட்சி சின்மாத்திரோகம் சதாசிவகா. அப்படி கைவல்ய உபனிஷத்து அந்த பிராமான்யம் எப்படி இந்த கண்ணாடி போட்ட உடனே கிளாரிட்டி வருதோ, அப்படி சாஸ்திரம் போட்டுட்டோடனே அது வந்துடணும், கரெக்டாக வந்துடணும். ஓகே. இப்படி இப்போ இருக்கிற உறவினர்களாக நம்மளோட கூட வரமாட்டாங்க. நம்ம டெத் ஆகிட்டோம்னா இப்போ இருக்கிற மொத்த குரூப் இருக்குல்ல, அது வராது. ஆனால் தேவர்கள் வருவாங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. பத்திரமா வந்து வாங்கோ வாங்கோ அப்படி சொல்லிட்டு வெத்தலை பார்க்க வச்சு ஆனந்தமாக கூட்டிகிட்டு போவாங்க, சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸுக்கெலாம் வர இல்லை, இன்னும் சொன்ன கிளாஸுக்கெலாம் வருவில்ல. 7 மாதம் நீ விரதமாக, இது 48 நாளாக, இது 7 மாதம். புரியுதா? குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை மாதம் இருக்குண்ணா? 10 மாதம். புரியுதா? இது 7 மாதம் இருந்தால் போகிறோம். புரியுதா? 7 மாதம் இருந்தால் அந்த ஜீவ யாத்திரை வந்து பூர்ணமாக சம்பூர்ணமாக ஆகிடும். நீ வந்து 7 மாதம் தொடர்ந்து வந்துட்டேன்னா உனக்கு வந்து அந்த அந்த தயானந்த ஆசிரமத்திலேயே தனியாக ரூம் வாங்கி கொடுத்துருவேன். புரியுதா? சாப்பாடு ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ, நீ திருப்பி வரவே வேண்டாம். புரியுதா? அங்கே தங்கிட்டாங்க, அங்கே ஞானம் வந்துருத்தான், விஷயம் புரிஞ்சுத்தான். ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரகசியம். ஒரு பூகம்பம் வந்தது. வந்து நான் நல்லா இருக்கேன் சரிடி வெயிடி அங்கே அந்த பக்கத்துலேருந்து போனேன், இதே பச்சை சொல்லிட்டு இருப்பேன். நான் தப்பிச்சிட்டேம்மா அதை வந்து சொல்கிறா இங்கே சென்னைக்கு. ஆனால் இங்கே இருக்கும் கேட்குற மாதிரி இல்லை. நான் அவன் இன்டெரக்டாக சொல்லுவா போல இருக்கு, பூகம்பத்தை நீ போலையா? புரியுதா? அதனால் நம்மளை பற்றி ரொம்ப சும்மா பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதனால் ஒன்றும் யாரும் 2 நாள் என்ன 1 நாள் போகிறோம். வந்தவுடனே அதை எல்லாம் பண்ணிவிட்டு வந்து அந்த காஃபி ஆற்றி சக்கரை போட்டிருக்கா பாரு, ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது அந்த ஆவி போகும்போது அந்த போன ஆவியை பற்றி இது கவலைப்பட. ஆனால் உன்னை தேவர்கள் கவலைப்படுறாங்க, தூக்கிட்டு போய் சொர்க்கத்தில் வைக்கிறாங்க. புரியுதா? அங்கே வச்சு கொண்டாடி அதுக்கப்புறம் ஜல சரீரத்துலேருந்து சோம சரீரமாகி, சோம சரீரத்துலேருந்து அது வந்து பர்ஜன்ய சரீரமாகி, அது பர்ஜன்ய சரீரத்திலேருந்து அன்ன சரீரமாகி, அன்ன சரீரத்திலேருந்து ரேத்த சரீரமாகி, ரேத்த சரீரத்திலேருந்து அன்னமய புருஷா அப்படி மாறுறான்.
புரியுதா? அதனால் இந்த பஞ்சாக்னி வித்தியை பற்றி ஒரு கதை வருது. ஒரு காலத்தில், பண்டைய காலத்தில் நம்மளுடைய ரிஷிகள் ராஜாவும் இருந்தாங்க, ரிஷிகளாகவும் இருந்திருக்காங்க, ரூல் பண்ணுறவங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இதெல்லாம் ஏதோ வந்து ரூல் பண்ணுது. புரியுதா? ஏதோ போட்டோம் நம்ம தலையெழுத்து, நம்ம தலைமுறையிலே ஆர்டிகல் 370 மாறிச்சில்ல, அதில் தமிழ்நாட்டில் மாறிடுதுன்னா கொஞ்சம் நிம்மதியாக. இந்த அவள் போனால சுஷ்மா, அது மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அவருக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன் நான், நரேந்திர மோடிக்கு, ஐயா நல்லது பண்ணிட்டேலையா அப்படின்னு. புரியுதா? சரி, பார்க்கலாம். இந்த பிரவாகன ஜெய்வலி மன்னன், அந்த பிரவாகன ஜெய்வலி மன்னன்கிட்ட ஸ்வேதகேத்துன்னு ஒரு பையன். ஓகே, ஸ்வேதகேத்து சொன்னாலே கொஞ்சம் ஒரு சலசலப்பு வரும். புரியுதா? 6வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்வேதகேத்து இருக்கான், இவன் 5வது அத்தியாயத்தில் ஸ்வேதகேத்து. நம்ம 6 குரூப்பில் ஒரு ஸ்வேதகேத்து இருக்கு. 3 ஸ்வேதகேத்தும் 3 விதம். ஆனால் அந்த 3 ஸ்வேதகேத்துக்கும் ஒன்று இது, அது என்ன அப்படின்னா ஈகோயிஸ்டிக். அதனால தான் ஸ்வேதகேத்துன்னு வைக்க மாட்டான் போல இருக்கு எவனும் பேர். ஓகே, ஈகோயிஸ்டிக்காக இருக்கான் அந்த பையன். வந்தவுடனே மன்னன் வந்து அப்படியே படிச்சுட்டான்ற ஒரு இதில் வரான். அந்த வயசு, அந்த 24 வயசு இருக்குல்ல, அதை படிச்சுக்கிடுச்சு அந்த ஒரு இதில் இருக்கும். அதுவும் அந்த 24 வயசில் 40,000 80,000 சம்பளம் வேறு இப்போ வாங்கிடுதுங்க. இப்போ 80,000 வாங்கி 24 வயசு இருந்தால், படிப்பு இருந்ததுன்னா இன்னும் ஆகிறது. வணங்குகிறேன் மகனே, உன்னை சுற்றி சுற்றி வணங்கவா இல்லை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம்? புரியுதா? ஏன்னா ஸ்வேதகேத்து பரம்பரை இதெல்லாம். புரியுதா? ஸ்வேதகேத்து அப்படி தான் இருந்தான். வந்தோடனே அப்படியே மன்னனை அப்படி பார்த்தா, அப்படி ஸ்டைலாக பார்த்தான். இந்த பிரவாகன ஜெய்வலிக்கு புரிஞ்சுட்டு, ஓ இவன் படித்த திமிரில் இருக்கான் அப்படின்னு. பிராமண பையன் வேறு, படிச்சிட்டியா அப்படின்னு கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு, யாருக்கிட்ட? அப்பாவே சொல்லி கொடுத்துட்டாரு. ஓ சரி, நான் ஒரு 5 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேள்வி கேட்குறான். 5 கேள்வியும் தெரியாத மன்னா, தெரியாத மன்னா, தெரியாத மன்னா, தெரியாத மன்னா. இருந்தாலும் நம்மளுடைய பண்பு அதுதான். ராமன் வந்து ராவணேஸ்வரன் போய் நமஸ்காரம் பண்ணுறான். இவன் சத்திரியன், அவன் பிராமணன். இது நம்ம நாட்டோட சம்ஸ்காரம். பிராமணனுக்கு உயர்ந்த நிலையில் கொடுக்குறது. பரவாயில்ல, நீ தங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தட்சணை வாங்கிட்டு போ. நம்மளுக்கு சுப்ரமசி அப்படியே அவமானமாகிடுச்சு சபையில். ஒழுங்காக இருந்தால் மன்னன் கேட்டிருக்க மாட்டான். எல்லாம் படித்த திமிரில் அப்படி காட்டுனதுனால அவன் கேட்டுட்டான். தெரியலன்னு ஆயிடுச்சு, அவமானமாக ஆயிடுச்சு. விருட்டுன்னு போயிட்டான். இப்போ யார் மேலே கோவம் வரும்? யார் மேலே கோவம் வரும்? சொல்லி கொடுத்த டீச்சர். நைனா எல்லாமே சொல்லி கொடுத்த நீ என்கிட்ட சொல்லிட்ட, போய் சொல்லிட்ட நீ. நான் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டுட்டு வந்தேன். நான் இருடா தம்பி, ஏன் பதட்டப்படுற? எதுக்கு டென்ஷன் ஆகிற? கூல்டவுன், கூல்டவுன். என்ன கேட்டார் மன்னர் அப்படி கேட்குறான். அந்த மதிகட்ட மன்னன் இப்படி சொல்கிறாங்க. பஞ்சமா ராஜன்ய பந்துகு பிரஷ்னான் அப்ராக்ஷித். மதிகட்ட மன்னன் என்னிடம் 5 கேள்விகளை கேட்டான். எப்படி? தேசாம் ஏகச்சன விவகத்தும் ந அசகம். ஒரு கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. சரி, அந்த கேள்வியெல்லாம் என்னதான் கேட்டார் சொல்கிறான். அவர் பேர் கௌதமர்.
கௌதமர் என்ன சொன்னது, அவர் பொறுமையானவர். புரியுதா? கௌதமர், தம்பி எனக்கும் தெரியாது, தெரிஞ்சா நான் சொல்லியிருப்பேன்ல, தெரியாது எனக்கு. சரி, நம்ம 2 பேரும் போய் மன்னன்கிட்டயே சீக்கிங் ஹெல்ப். வாட் இஸ் நாலேஜ்? சீக்கிங் ஹெல்ப். நம்ம தெரியாதவர்கள் தெரியலன்னா தெரிஞ்சவர்கள்கிட்ட போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாலேஜ். வாடா தம்பி போயிட்டு மன்னன்கிட்ட போய் கேட்பான் அப்படின்னு. அவரில் போ, நீ வேணா போய்க்கணும். கௌதமர் பவ்யமாக போகிறார். மன்னா, அந்த 5 கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு. கொஞ்சம் தயக்கப்படுறான். இந்த பிரவாகன ஜெய்வலி சத்திரிய மகாராஜா. சத்திரியன் பிராமணனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அந்த காலத்தின் நியதிப்படி. நீ வந்து கேட்குற, எப்படி சொல்கிறது? அப்புறம் இது சத்திரியர்களுக்கே உரித்தான ரகசியமான விஷயம் இது, மரணத்துக்கு பிறகு. அதனால தான் உனக்கு வந்து யம தர்மராஜா அதே கேட்டான். அந்த பிராமணன் சிறுவன் நச்சிகேதன், அது நான் பின்னாடி சொல்கிறேன். அங்கேயும் வந்து உடனே சொல்லலை. அவர் வந்து சத்திரியன், யம தர்மராஜா. அவர் பரம்பரையில் வந்தவர் தான் விவேகானந்தர். பரீட்சை வைக்கிறான். 1 வருஷம் இங்கே தங்கணும் அப்படி. தங்குகிறேன், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ எனக்கு நாலேஜ் வேணும். திஸ் இஸ் நாலேஜ், அறிவு பசி. அதுக்கு எது வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். தங்கினான், அவன் சொன்னதெல்லாம் செஞ்சான், எது வேணால் செய்கிறதுக்கு தயாராக. இவனுடைய பவ்யம், இவனுடைய தன்மை பண்ணினது ஒன்று. இந்த பிரவாகன ஜெய்வலி கௌதம் மகரிஷிக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறது தான் பஞ்சாக்னி வித்யா. ஓகே, அப்போ இந்த சூத்திரம் 6 அதிகரணம் இருக்குது. 3வது அத்தியாயத்தில் 27 சூத்திரம் இருக்குது. அதில் வந்து முதல் சூத்திரத்தில் தது அந்த பிரதிபத்தி அதிகரணம். இந்த அதிகரணத்தில் 7 சூத்திரம் இருக்குது. அதில் முதல் சூத்திரம் வருது. இது வாச்சிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சதுதான். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம திருப்பி பழைய பேட்டனுக்கு போகிறோம். என்ன பழைய பேட்டனு? விஷயோ விஷயச்சைவ பூர்வபக்ஷஸ்தோத்திரம் சங்கதி சேதி பஞ்சாங்கம் சாஸ்திரே அதிகரணம் ஸ்மிருதம். அந்த சமன்வய அத்தியாயத்தில் இருக்கிற பேட்டர்னில் சொல்லுவோம். அதனால் இந்த ஏகதேசி ஒரே ஒரு இடத்துல தான் வரான். 3வது 4வது பாதத்தில் 2வது அத்தியாயத்தில், மீதெல்லாம் கிடையாது. இதை பண்ணு. ஆக ஒரு தலைவலி நமக்கு இல்லை. ஏகதேசி குறுக்கால வந்து நம்மளை குழப்பம் பண்ணுற ஆள் ஒருத்தன் இல்லை. அதனால் அவனுக்கு ஒரு தேங்க்யூ ஃபார் வியாசாச்சாரியா ஆல் சங்கராச்சாரியா. புரியா? இது வந்து ஏகதேசி வராது. இனி இந்த ஸ்டைலில் தான் இனிமேல் எடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன? விஷயா. ஓகே, விஷயம் என்ன? சப்ஜெக்ட் மேட்ரு என்ன? ஜீவகதிகி, ட்ராவலர் ஜீவா. ஓகே, இந்த ட்ராவலர் ஜீவா வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ புரியுதா உங்களுக்கு? மரணத்துக்கு பிறகு என்னன்னு கேட்டானே ஒரு கேள்வி அந்த பொடிப்பய நச்சிகேதன். நாமா கேட்டான். அவன் வந்து அதுவும் யம தர்மனை யமன்னு சொன்னாலே நமக்கு பயம் வரும். புரியுதா? நாளைக்கெல்லாம் இன்றைக்கே நீ செத்து போயிடுவேன்னு சொன்னால் நம்ம என்னைக்கு செத்துடுவோம்? நேற்றுக்கே செத்துடுவோம். புரியுதா? அதனால தான் அப்பப்போ மரண உபதேசம் பண்ணுறது நான். புரியுதா? அதுவும் பிரம்மசூத்திரம் வந்தோடனே சாகிறது இல்லைன்னு சப்புன்னு போயிடுச்சுப்போ. அந்த அந்த விஷயமா எனக்கு உள்ள ஒரு கிக் இருந்தில்ல, அதுவும் போயிடுது. இவன் சாருதில்ல, திருப்பி திருப்பி அதுவும் இல்லை, போயிடுது. புரியுறதில்ல?
அதனால் ஏயம் பிரதே விசிகித்ச மனுஷ்யே அஸ்திதி ஏக நாயமஸ்திதி சைக்கே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டத்யாகம் வராணாமேஷ வர திருத்தியாக. நசிகேதா, உன்னுடைய 3வது வரத்தை கேள். அப்படி யமதர்மர் சொன்னோன்னா 3வது வரம் தான் இந்த வரம். 1:1:20 கட்டோபனிஷத்து. நசிகேதனுடைய கேள்வி சுருக்கமாக என்ன? மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் எப்படி போகிறான், எங்கு போகிறான், அவன் திரும்பவும் என்ன செய்கிறான், மரணத்துக்கு அப்பால் என்ன நடக்கிறது? யமதர்மரே, உங்கள் டிபார்ட்மெண்ட் தான், அதனுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள். இதுதான் 3வது வரம். இந்த 3வது வரத்துக்கு தான் சாந்தோக்கிய 5வது அத்தியாயம் 3லேருந்து 10 மந்திரம் அவன் கேட்ட கேள்விக்கான பதில். ராஜரிஷி பிரவாகன ஜெய்வலி கேள்வி பதிலாக வரக்கூடிய விஷயத்தை இந்த குட்டி பய யமதர்மன் கிட்ட கேட்குறான். நச்சிகேதா, வயசுக்கு ஏற்றது கேள். இதெல்லாம் அதிக பிரசங்கத்தனமாக படலை உனக்கு. இன்னும் நீ வாழ வேண்டியவன் நீ, புரியுதா? இப்போவே எதுக்கு டெத்தை பற்றி கேட்குற? நான் சின்ன வயசுலேயே என்ன பண்ணேன், 60 தாண்டினவங்கள போய் ஒரு ரவுண்டு சர்வே பண்ணிட்டு வந்தேன், புரியுதா? ஏன்னா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் நம்ம அதுக்கு ரெடி ஆகணும்ல. சன்னியாசி எடுத்த பிறகு சன்னியாசியோட ஒரு வருஷம் முழுக்க சுற்றினேன். அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எது இருக்குன்றது எல்லாம் ஹோம்ஒர்க்கு. எல்லாத்துக்கும் நான் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன், புரியுதா? நம்ம 15 இந்த 20லேயே 60 தாண்டினவன் போய் ஒரு நாள் அவங்களோட போகிறது, காலை அமுச்சு விடுறது. அமுச்சு விடும்போது எல்லாம் நல்லா இருக்கீங்களா, இன்னத்த நல்லா இருக்கேன், போகாமட்டுன்னு போகிறான். எல்லாமே பாட்டு பாடுது. சே, நம்ம இந்த பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். எப்படி வேறு பாட்டு பாடலாம் மொழி, இந்த பாட்டு பாடக்கூடாது. அதனால் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கணும், புரியுதா? அதுக்கு முன்னாடி எங்கே வருதுன்னு இப்போ இந்த பரில் கிரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு போய் ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு வரணும். எங்கேயா வந்த இல்லை, நம்மளை அப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க, நான் வர முடியாது. இப்போயே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இவ்வளோ தானே மேட்ரு, ஒரே நிமிஷம் தானே, அதுக்காக இந்த ஆட்டம். அப்போ மேக்கப் கொஞ்சமாக பண்ணிப்பான், புரியுறதில்ல? ஏன்னா எப்படி இருந்தாலும் இது எரிச்சு போடுவான் போல இருக்கு. அதில் இப்போ க்ரீம் வேறு பண்ணி அது கெமிக்கல் ஆகி அது எரியாமல் போயிடுச்சுன்னா எல்லாத்துலேயுமே இது கலப்படம் வேறு இருக்குது இப்போ. அதனால ஜாக்கிரதையாக இது யூஸ் பண்ணணும். அந்த பொம்பளை சொல்கிறாங்க, அதை அந்த லேடிஸு தான் அந்த எரிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுவாளாம். இந்த கொழுப்பெல்லாம் நிறையா ஆகி அது போட்டு அடிப்பாளாம். இந்த பொம்பளை சொல்கிறா, அது இன்டர்வியூ. இது இப்போ தான் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்க. நீங்களாம் இதெல்லாம் என்னத்தான் ஃபோன் வச்சு என்ன, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் நான். கடோபனிஷத்து 1:1:22 மந்திரம். அத்திர தேவை அபிகி விசிகித்சத்தம் கிள துவம் ச மிருத்யோ எது ந சுவிஜ்ஞய அத்த ஆத்த பக்தா அஸ்ய துவாதிருக்கு அந்நிய ந லப்யகா ந அந்யகா வரகா துல்லியகா ஏதத்ய கச்சித். பாரு தம்பி, நீ உன்னுடைய வயசுக்கு தகுந்தா போல எல்லாம் கேளு, இதெல்லாம் கேட்காத அப்படின்னு. யமதேவரே, மரணத்துக்கு பின் உள்ள விளைவுகள் என்பது தேவர்களுக்கு கூட இது சம்பவிக்காது. தேவர்களுக்கு கூட சந்தேகத்துக்குரிய விஷயம், ரிஷிகள் அறிய மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நீ கேட்கிறாய், கடினமானதை கேட்கிறாய், சுலபமற்றது, அதுக்கு தேவையற்றதும் கூட. அதனால் அந்த 3வது வரத்தை கேட்காதே என்று நீங்கள் எனக்கு கூறினீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அது அபூர்வமான கேள்வி என்றது புரிந்து கொண்டேன். அதனால் இதற்கு சரியான பதிலை கூறுபவர் நீங்கள் மாத்திரமே. அதனால் மீண்டும் கேட்கிறேன், அதே வரத்தை கேட்கிறேன், சொல்லுங்கள். எப்படி? இது பையன், புரியுதா? அவன் என்ன மிரட்டினானோ அதை வச்சே கேள்வி கேட்கிறான். ராஜரிஷி பிரவாகன ஜெய்வலியும் ஸ்வேதகேத்து தான் கேட்கலையே. ஸ்வேதகேத்து கோபத்தில் விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஸ்வேதகேத்து மாதிரி எல்லாம் ஆகிடக்கூடாது,
புரியுதா? விடாமல் கேட்கணும், நச்சிகேதன் மாதிரி. அல்ல 6வது அத்தியாயத்தில் இருக்க சுவேதகேது மாதிரி இருக்கணும். அவனுக்கு தான் மகா வாக்கிய உபதேசம் பண்ணுது. ஓகே, இந்த சுவேதகேத்து நீ வந்து இது கேட்கலன்னா லைஃப் பாதியில் போயிடும். புரியுதா? இல்லை நச்சிகேதன் மாதிரி விடாமல் சிரத்தையோட வைராக்கியத்தோடு இருக்கும். கேட்குறான் வந்து 1 23 24 25 அதில் வந்து ஆசையை தூண்டி விடுறார் யமதர்மர். இந்த கேள்வி கேட்காத, ஏதோ தப்பாக கேட்டுட்ட போல இருக்க, பழக்க தோஷமோ என்ன தோஷமோ ஏதோ ஒரு தோஷம், நீ மரணத்தை கேட்டுட்ட, அதுக்கு பதிலாக வீடு கேளு. இப்போலாம் வந்து மல்டி ஸ்டோர் பில்டிங் பண்ணுறான். திரும்பின பக்கம்லாம் வந்து 10 மாடி 20 மாடி 30 மாடி அப்படி சென்னையில் இருக்கிற எல்லா மாடி ஸ்டோரும் எனக்கு வேணும், அப்படி கேளு தரேன். இல்லை நீ வந்து வீட்டில் அடங்காது, பக்கத்து வீடு எடுத்த வீடுலாம் மனுஷாலாம் நீ சொல்கிற மாதிரியே கேட்கணும், அதை கேளு, அதை தரேன். தேவலோக மங்கை, நமக்கு இப்போ தேவலோக மங்கைலாம் தேவையில்லை, இங்கே லோக்கல்லே அந்த எல்லா மங்கையும் வந்து புரியுதா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு பார்பர் ஷாப் நம்ம அந்த கார்னர் இல்லை அந்த இந்த மாதிரி என்னத்தையாவது கேளு, புரியுதா? உனக்கு தகுந்த போல சலூன் கேளு, ஏதாவது கேளு, குதிரை கேளு, பைக் கேளு, கார் கேளு, புரியுதா? ஃப்ளைட் கேளு, இல்லை ஃப்ளைட்டு கம்பெனியே கேளு, எல்லாமே தரேன். 400 சீட்டு வேணுமா, அதையாவது கேளு, தரேன். இதை கேட்காத. அவன் வந்து அவன் விடுற மாதிரி இல்லை, புரியுதா? கடைசியில் அவன் கேட்குறான், இவன் அதுக்கு பதில் 1 26 27 28 29 4 சூத்திரம் நீ வந்து புரிஞ்சுட்டு மனுஷன், நீ இல்லை சமத்தோ சமத்து, புரியுறதா? அப்படி கேட்குறான். கடைசியில் அவன் கடைசி கேட்குறானே அந்த ஸ்லோகத்தை நான் கேட்குறேன். நச்சிகேதனுடைய தன்மையோடு முடிப்போம் இந்த கிளாஸை. இப்போ நம்ம அந்த பேட்டர்னுக்கு போவோம். விஷயகா, மரணத்திற்கு பின் ஜீவாவின் நிலை என்ன. செகண்ட் வந்து சம்சயகா, மரணத்தை பின் உள்ள ஜீவாவின் லக்கேஜு என்னென்ன இருக்கும். செக்கின்ல போகிறதுக்கு முன்னாடி அந்த செக்கின்ல கேட்பான், இப்படிலாம் இதெல்லாம் போட்டு பிடிச்ச கடைசியில் நம்ம இதில் போய் மாட்டிவான், இப்படி போயிட்டு வருவோம், சிசரை உள்ளே வச்சுடுவான் இந்த கத்திரிக்கோலை, அவனுக்கு கொலாய குற்றமாயிடும், புரியுதா? முன்னெல்லாம் குடிக்கிற தண்ணி வச்சா கூட இது இப்போ எல்லாம் விட்டுறான். அதெல்லாம் இப்போ பேட்டரி இருக்கக்கூடாது, நெயில் கட்டர் இருக்கக்கூடாது, நிறைய ஒயர் இருக்கக்கூடாது. ஷூ, ஒரு சாதாரண ஷூ, அதை கழட்டி அங்கே போடுறான் அப்படின்ட்டான். டே ஷூவில் ஒன்றும் இல்லைடா, இப்போ சப்பையத்தான் இருக்கு பாரு. நம்ம எப்படியும் போகணுன்ட்டு ஃப்ளைட்டு வேறு பிடிக்கணும், இவனோட வாக்குவாதம் பண்ணணும். பாப்பா நீங்கள் அந்த இடத்துல அந்த இதை தாண்டி அதை தாண்டி போகிறோம்ல, அந்த இடத்துல ஒவ்வொருத்தன் மூஞ்சியை பார்க்கணும். பகவானே, இதுக்கே வேண்டி எதுனாலையும் மாட்டிக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜில் போயிட்டு அப்புறம் அதை தாண்டி செக்கிங்கில் கொண்டு போய் பேக் போட்டோம்னா 5 கிலோ எக்ஸ்ட்ரா ஆகிடும். எப்படியோ அமுத்தி பண்ணால் கூட எப்படியோ ஆகிடும், புரியுதா? இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்குறது. ஓகே, அப்போ சிதாபாச ஜீவா ட்ராவலு, சித்து ட்ராவல் பண்ண முடியாது. சித்து வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஏன் சித்தியான் ட்ராவல் பண்ண முடியாது? அது எல்லா இடத்துலையும் எப்பவுமே இருக்குது. அதனால் சிதாபாசை ட்ராவல் பண்ணும்போது சித்து இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். சித்தோட தான் ட்ராவல் பண்ணுவான், அப்படிதான் சித்தில் தான் ட்ராவல் பண்ணுவான். சிதாபாசனோட யார் யூஸ் பண்ணலாம்? அப்போ காசி சண்டாளன் கேட்ட மாதிரி சாட்சி சைத்தன்யம் சர்வகதகா எதுலேருந்து எதை விளக்க சொல்கிறேன் அப்படி கேட்டான்ல. திஸ் இஸ் டிவிஎஸ் குரூப் மாதிரி சிதாபாச குரூப். என்னென்ன சிதாபாச குரூப்பு? கவுன பிராணா, அப்புறம் முக்கிய பிராணா, அப்புறம் அதிஷ்டான தேவதை, இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்பப்பா டோட்டல் ஒரு குரூப்பு நம்ம இந்த ஜலசரீரத்தோடு போகும்.
ஏற்கனவே தேவர்கள்லாம் சேர்ந்து வரவேற்கிற குரூப்பு. நம்மக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது, அங்கேருந்து ஒரு குரூப் இருக்குது. ஒரு பெரிய மஜாவாக தான் இருக்கும். டெத்துன்னு இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நம்மளையும் ஒரு குரூப்பாக போவோம், அங்கேயும் ஒரு குரூப் வரவேற்கும். என்ன ஒரு இது இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த குரூப்லேருந்து நம்ம விடுதலை ஆகிடுவோம். இதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு இது டெத்து. புரியுதா? அப்புறம் மனிதன் இறந்த பிறகு இவ்வளவும் சிதாபாசன் காரண சரீரம் விட்டுட்டோமே, காரண சரீரம் கூட போகும், சூக்ஷ்ம சரீரத்தோட காரண சரீரம் போகும். இப்போ என்ன படிக்கிறோம்னா ஸ்தூல சரீரமும் கூட போகும்னு படிக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை வருது. ஸ்தூல சரீரம் வேறு ஏதாவது ரூபத்தில் ட்ராவல் பண்ணுறதா பண்ணலையான்னு சம்சயம். இந்த கவுன பிராணா போட்டோம், முக்கிய பிராணா போட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு டவுட் இல்லை, சந்தேகம் இல்லை. இப்போ என்ன டவுட்டு சம்சயம் அப்படின்னா ஸ்தூல சரீரம் கூட போகிறதா போலையா ஜீவாவோட, இதுதான் சந்தேகம், சம்சயம், நியாயமான சம்சயம் இல்லையா? இந்த ஸ்தூல சரீரம் நமக்கு தெரிஞ்சு எந்த சரீரம் போனதா இல்லை. எல்லோரும் அதை இது பண்ணி அந்த உடம்பை குளிப்பாட்டத்தில் கழுவுறது. டெத்தான பிறகு என்னது, பாடி வாஷ். யூஎஸில் அங்கங்கே போட்டிருப்பான் பாடி வாஷ், பாடி ஷாப். பாடி ஷாப்புன்னா அங்கே வண்டி விட்றா அப்படின்னு. ஐயே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. ஏடா பாடி ஷாப்புக்கு போகக்கூடாதுன்ற? அங்கே பார்ட்லாம் விற்குமா, கை கால் இதெல்லாம்? அதெல்லாம் இருக்காது. அது நான் அப்புறம் ரூமில் வந்தோன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஊர்லேயே இருக்குது அந்த மாதிரி பாடி ஷாப். புரியுறதா? அங்கே எல்லா ஐட்டமும் இருக்கும். மெஹந்திலேருந்து இதுலேருந்து நெயில் பாலிஷ்லேருந்து இதுலேருந்து அந்த இதுக்குள்ளே போகிறதுலேருந்து கண்ணுக்கு மேலே போகிறதுலேருந்து கண்ணுக்கு கீழே போகிறதுக்கு அதெல்லாம் இருக்கிறது. புரியுதா? நீ ஒரிஜினலாகவே உன்னை காட்டுற மாதிரிலாம். ஐயோ என்ன பியூட்டி, என்ன பியூட்டி! டாடாடா. அந்த ஸ்தூல தேகம் அபிகச்சதி வா, ஸ்தூல தேக வினா கச்சதி வா, இது சம்சயம். ஸ்தூல தேகம் கூட வருதா வரலையா, இதுதான் சந்தேகம், டவுட்டு. பூர்வபக்ஷி பைத்தியமா நீ அப்படின்னு கேட்குறான். பூர்வபக்ஷி அறிவு இருக்கா உனக்கு? இது வரைக்கும் எவனாவது ஸ்தூல சரீரம் போனதை பார்த்துருக்கியா நீ? எல்லாமே எரிச்சிடுவாங்க. அதுவும் ஒரே நிமிஷத்தில் கொடுத்துருவான். அது ஒரு சின்ன பானையில், இந்த மாதிரி பானையில் கொடுத்துருவான். எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் பொசுக்குன்னு நொறுங்கி இதெல்லாம் கொடுத்துருவான். புரியுதா? இது என்ன பெரிய விஷயம்? இதை போய் பெருசாக கேட்குற நீ. ஸ்தூல சரீரம் ட்ராவல் பண்ணாது. யார்? பூர்வபக்ஷி. நாமே அப்படி தான் இருப்போம். இப்போ புரியுதா? பூர்வபக்ஷி குரூப்பில் சேர்ற மாதிரி தானே இருக்கேட்டம்மா. அப்படி தான் இருக்கும். ஓகே. இப்போ பூர்வபக்ஷி கோட் பண்ணுறது, அது கோட் பண்ணுறான் பிருகதாரண்ய உபநிஷத்து 4:4-2. சரி, நம்ம பூர்வபக்ஷின்னா சும்மா மறுக்கிறதில்ல. இவன் என்ன தீக்காக்காரனா இவன்? புரியுதா? வந்ததுக்கு வாயில் பேசுகிறதுக்கு இதோடு சொல்கிறான். இங்கே பாரு 4:4-2 சரீர தேசப்பியாக உத்கிராமந்தம் பிராணகா அனுக்கிராமதி பிராணம் கிராமந்தம் சர்வே பிராண அனுகிராமந்தி. இந்த பிராணன் சரீரத்தை விட்டு போன பிறகு கவுன பிராணெல்லாம் போகிறது, அதோட முக்கிய பிராணமும் எல்லாம் சேர்ந்து இந்த சரீரத்தோடு போகிறது. அங்கே ஸ்தூல சரீரம் போகிறதுன்னு உபனிஷத் சொல்கிறது, ஸ்ருதி சொல்கிறது. புரியுதா? ஸ்ருதி சொல்லலை, புரியுதா? ஸ்மிருதி. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகா மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. சிதாபாச ஜீவாவுடன் சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது கிருஷ்ணர் சொல்கிறார். நம்மளுடைய அனுபவத்திலையும் நம்ம பார்க்குறோம். யுக்தியும் பண்ண முடியாது. ஸ்ருதி, ஸ்மிருதி, யுக்தி, அனுபவம் எல்லாமே ஸ்தூல சரீரம் இறந்த பிறகு ட்ராவல் பண்ணுறதில்லை. இது உறுதியாக இவ்வளோ இருக்கும்போது பச்சை பூசணிக்காய் மறைக்கிறது தான். அந்த மாதிரி இல்லை நீ சொல்கிறேனே. பிரவாகனன் ஜெய்வலி ஸ்வேதகேது கேட்ட கேள்வி கௌதமருக்கு பரீட்சை வச்சதுனுடைய அர்த்தம் இப்போ புரியுது உங்களுக்கு? நச்சிகேதனுக்கு உடனே சொல்லாமல் இழுத்தடித்து இந்த பஞ்சாக்கினி வித்தியை சொல்லாமறதுக்கு காரணம் புரியுது போகுது. எவ்வளோ டஃப்பான கொஷின்னு.
நம்ம உயிரோடு இருக்கும்போதே நிறைய விஷயம் புரிய மாட்டுறது. இறந்த பிறகு இருக்கிற ரகசியத்தை தேவ ரகசியத்தில் கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? அதனால் ஆஸ்திகர்களுக்கே இந்த டவுட் வரும். புரியுதா? ஜீவகா நித்தியகா ஓகே, சரீரம் நித்தியமா? சிக்கலான கேள்வி. ஓகே, அதனால் நம்ம ஆள் கிருஷ்ணர் இருக்காரு, அவர் பாவம் அர்ஜுனன் எடுத்தோன்னே சொல்கிறாரு, கதா சூன் அகதா சூஞ்ச நான் சோச்சந்தி பண்டிதா. அவனுக்கு என்ன புரிஞ்சுருக்கோம்? ஞானி இருப்பவர்களை பற்றியோ இறந்தவர்களை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள், வருத்தப்பட மாட்டார்கள். ஏன்? இருக்கும்போது இருக்கான், அவன் இறந்த பிறகும் என்ன பண்ணுறான்? ஸ்தூல சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், எல்லா சரீரம் போயிட்டு திருப்பி வரும். அதனால் நீ இப்போது சும்மானாலும் யாரையாவது பற்றி கவலைப்படுவேன்னு, வருத்தப்படுவேன்னு? வருத்தப்பட மாட்டேன். புரியுதா? உன்னை எப்பயாவது திட்டினா ஏதாவது வருத்தப்படுவோழிய, சும்மா இருக்கிறவனை பற்றி நீ வருத்தப்படவே மாட்டேன். இப்போ வீட்டில் கூட ஓகே, உன்னை எதுவுமே யாருமே சொல்லணும்னு வச்சுக்கோ, அவங்கள பார்த்து நினச்சி வருத்தப்படுவியா? வருத்தப்பட மாட்டேன். உன்னை ஏதாவது மனசு கஷ்டப்படுத்தினா, இல்லை நீ மனசு கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி நீ பண்ணிக்கிட்டீன்னா அதுக்கு வேணால் வருத்தப்படலாம். இல்லை, நிஜமாகவே யாருமே கஷ்டப்படுத்தலை, நீ நான் நினச்சிக்கிற, அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்குது. புரியுதுதா? யாருக்கும் மனசு கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் எங்கே நேரம் கிடையாது. நிஜமாக தான் சொல்கிறேன் நான். நீனா வருத்தப்பட்டுக்கிற, புரியுதா? அதை என்கிட்ட வேற சொல்கிறேன். அதுவும் எப்போ சொல்கிற? நான் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த ஆள் மட்டும் ஏன் நிம்மதியாக தூங்கணும்? சொல்லி வைப்போம் 2 விஷயத்த, என்ன சொன்னால் பாருங்கச்சி அப்படின்னு. புரியுதா? நானும் தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி அவங்ககிட்டையும் பேசாமல் அப்படியே பத்திரமா போய் தூங்கணும்னு பார்ப்பேன். ஆனால் எமர்ஜென்சி கால் வரும். சரி, இன்றைக்கி நமக்கு தூக்கம் அவுட் ஆக்கிறதுக்குன்னே இந்த கால் வருது அப்படின்னு. புரியுதா? அதுக்காக ஃபோனை விட்டுட்டேன். அப்போ கூட நம்ம விட்டுருவானவன், அவன் பக்கத்தில் எவன் இருக்கான்னு பார்த்து அந்த ஃபோனில் சுவாமிஞ்சிக்கிட்ட புரியுறதப்பா? அது மாத்திரம் விடாத கருப்பு. புரியுதா? அது மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். இப்போ பிரம்மசூத்திரம் படிக்கலைன்னா நமக்கு சிதாபாசனுடைய டிஸ்டிங்ஷன் புரியாமல் போயிடும். ஓகே, அப்போது இந்த கிருஷ்ணர் சொன்ன இந்த சொல்லு இருக்குல்ல, கதாசூன் அகதாசூன், அந்த சொல்லே புரியாது. இப்போ தான் புரியுறது பிரம்மசூத்திரம் படித்த உடனே. ஏன் ஒரு மனுஷன் ஈவிரக்கலாமல் செத்து போனவனை பற்றி கவலைப்பட மாட்டேன், வருத்த மாட்டேன்னு சொல்கிறேனே, இது என்ன ஒரு டீச்சிங் இது அப்படின்னு நினச்சது உண்டு. புரியுதா? அப்புறம் சரி போயிட்டான் அவனை விடு அப்படின்னு நினச்சது உண்டு. அப்புறம் இப்போ போவே இல்லை அவன். இப்போ இருக்கான், வேறு மாதிரி ஃபார்மில் இருப்பான். திருப்பி பக்கத்து வீட்லேயே வந்தாலும் பிறந்திருப்பான். புரியுதா? சில பேர் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை தொந்தரவு பண்ணுறான் பாரு, அவன் நம்ம வீட்டு ஆளாது. ஏன்னா உரிமையோடு சண்டை போடுவான் பாரு. நீங்கள் கவனிச்சு பாரு, எவன் உரிமையோட சம்மந்தம் இல்லாமல் நம்மக்கிட்ட சண்டை போடுறானோ போன ஜென்மத்தில் நமக்கு வேண்டிய ஆள். அப்படி புரிஞ்சுக்கோ. பூர்வபக்ஷன்னு இன்னும் இது காலையில் தகராறு பண்ணுறேனே, இப்போ மத்தியானமே ஆயிடுச்சு, காலையில் சொல்ல வேண்டிய சப்ஜெக்டு. மரணத்துக்கு பிறகு எப்படியா ஸ்தூல சரீரம் ட்ராவல் பண்ண முடியும்? ஸ்ருதி, யுக்தி, ஸ்மிருதி, அனுபவம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. அதனால் இதுலேருந்து பூர்வபக்ஷம் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கணும். என்ன புரிஞ்சுருக்கணும்? பூர்வபக்ஷம் ஸ்தூல சரீரம் போகாது அப்படி சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கணும். சித்தாந்தம் என்ன பண்ணியிருக்கணும்? போகும்னு சொல்லணும். இப்போ சித்தாந்தம் புரியுதா? அதுக்கு பேர் சித்தாந்தம். எங்கே நிறுத்திட்டா இருப்பார். புரியுறதாப்பா? பூர்வபக்ஷிக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது சித்தாந்தம், அல்லது சித்தாந்தி சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷி இப்படி சொல்லிட்டான்னா இப்போ சித்தாந்தம் பண்ணணும். புரியுதா? அதில் ஸ்தூல சரீரமும் ஜீவாவுடன் ட்ராவல் பண்ண முடியும்.
அப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னா அது எப்படி சாத்தியமாகும்? இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறது. அப்படிலாம் உனக்கு இருந்துன்னா ஸ்வேதகேது ரேஷனல் திங்கிங் உள்ளவன். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு 5வது அத்தியாயத்தில் இருக்கான அந்த ஸ்வேதகேது ரேஷனல் திங்கிங்கு, அப்புறம் தேக அபிமானம், அப்புறம் ஜாத்திய அபிமானம், அப்புறம் படித்த திமிரு எல்லாம் இருந்தனால என்ன பண்ணிட்டான்? நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரல. புரியுறதா? நான் 5வது அத்தியாயத்தில் வர ஸ்வேதகேது மாத்திரம்தான் சொல்கிறேன். 6வது அத்தியாயத்தில் இருக்க ஸ்வேதகேது சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமிஜி ஹர்ட் பண்ணுறாருலாம் சொல்லக்கூடாது. இனிமேல் ஹர்ட் பண்ணுறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஹர்ட்டே பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் சரியாக வரணும்னா குருவோட போராடி கூடவே இருக்கணும். புரியுதா? அது யார் பண்ணா? நச்சிகேதன் பண்ணுறான். புரியுதா? ஸ்ரத்தை இருக்குது, ஆனால் விடலை, தொந்தரவு பண்ணுறான். புரியுதா? அதனால் இண்டிபெண்ட் ஜீவா சுதந்திரமானவன். அவன் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? நச்சிகேதன் முடிவு பண்ணிட்டான், சங்கல்பமே பண்ணிட்டான், சபதமே பண்ணிட்டான். நீ எப்போ நீ முடியாதுன்றையோ, இது பெரியவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறையோ, அதை தெரிஞ்சாவன். இதுதான் சேலஞ்சு, இதுதான் முமுட்சுத்துவம், இதுதான் புருஷார்த்தம். புரியுதா? உனக்கு தெரியும்னா அப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். புரியுதா? ஏன் எனக்கு தெரியக்கூடாது? இது சேலஞ்சு. ஓகே, மிருத்யு பாபா அப்படி சொல்கிறல்ல, மிருத்யு அப்படி நம்ம செல்லமாக கூப்பிடுவோம்ல, பாபு 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 அப்படி கூப்பிடுவோம்ல, அதுபோல் இவன் கூப்பிட்றான் மிருத்யு, மிஸ்டர் மிருத்யு. யார்? யமதர்மன. மிஸ்டர் மிருத்யு, யஸ்மின் இதம் விசிகித்சந்தி எது சம்பிராப்பிய மகதி தது ந ப்ரூஹி. ஓ காலதேவனே, யமதர்மராஜா, ஜீவா மரணத்திற்கு பின்பு என்ன என்பது சந்தேகமாகிவிட்டது. மனசில் சந்தேகம் வந்துவிட்டது. அதற்கான பதிலை தாங்களை தவிர யாரும் இதற்கு பதில் கூற முடியாது. ஆனால் தயவுசெய்து நீங்களே கூறுங்கள். தது ப்ரூஹி, கூறுங்கள். நக ப்ரூஹி, ந ப்ரூஹி சொல்லிடக்கூடாது. 2 விசர்க்கம் இருக்கணும். ந ப்ரூஹின்னு சொல்லாதே அப்பைய, அப்படி அர்த்தமாயிடும். அப்படி இல்லை, நக ப்ரூஹி, நீங்கள் தான் சொல்லணும் இந்த விஷயத்தை. மரணத்திற்கு பின்பு என்ன என்பது பற்றின வரம் ரகசியமான வரம் ஆகிவிட்டது. தது யக அயம் வரக கூடம் அனுப்பிரவிஷ்டகா. இப்போ அந்த 3வது வரம் எப்படிப்பட்ட வரமாக ஆயிடுச்சு? ரொம்ப ரகசியமான வரமாகிவிட்டது. கூட்டம் வர. தஸ்மாத்து சொல்கிறான் நச்சிகேதன், தஸ்மாத்து நசிகேதா, ஐஎம் நச்சிகேதன், நச்சிகேதா அந்நியம் வரம் ந விருண்ணித்து. இந்த நச்சிகேதன் இன்னொரு வரத்தை 3வது வரமாக கேட்க மாட்டான். கேட்டால் இந்த வரத்தை தான் கேட்பான். அதுவும் நீ பதில் சொல்கிற வரைக்கும் விடாமல் கேட்பான். இதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம். புரியுதா? விடக்கூடாது. ஓகே, நச்சிகேதன் வேதாந்த வகுப்பை தவிர வேறு எதையுமே தேர்ந்தெடுக்கவில்லை. யானை கொடுத்தான், குதிரை கொடுத்தான், இது கொடுத்தான், அது கொடுத்தான், எதுவும் தேவையில்லையா? நான் நீ அந்த ரகசியத்தை சொல்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். அப்போ வைராக்கியம் அடைந்த முமுட்சு இன்ட்ரெஸ்ட் எதில் வருது? கிளாஸில் வருது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது? வைராக்கியம் அடைந்த முமுட்சு. வைராக்கியம் அடையாத முமுட்சு அப்படி சொல்லவே கூடாது. வைராக்கியம் அடையலைன்னா முமுட்சு அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் பேருக்கு ஒப்புக்கு சப்பானியாக சொல்லலாம். வைராக்கியம் அடையாத முமுட்சு கிளாஸுக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புரியுறதா? அதனால் இதை நாளைக்கு தான் சித்தாந்தம் வியாசாச்சாரியார் சொல்லி ஆகணும். நன்னா மாட்டின்றார் வியாசாச்சாரியார். இதுக்கு பதில் அவர் சொல்லி ஆகணும். நம்ம நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு சொல்லுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம்
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.